ஓகேவா? ஹாய், விஜய் சினிமா மிரர் வியூவர்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது திரைக்கு இப்போ ரீசெண்டாக ஓடிடியில் வந்திருக்க படம் சிறை. படம் எப்படி இருக்கு வாங்க பார்ப்போம். டைரக்ஷன் யாருன்னா சுரேஷ் ராஜ்குமாரி. ஸ்டோரி தமிழ். சுரேஷ் ராஜ்குமார் 2 பேரும் பண்ணியிருக்காங்க. படத்தில் ஸ்டாரிங் பார்த்தீங்கன்னா விக்ரம் பிரபு கூடவே வர்றார் படம் ஃபுல்லாக. கதாநாயகனா எல்கே அக்ஷய்குமார் அண்ட் அனிஷ்மா அனில்குமார் 2 பேருமே ரொம்ப ஃப்ரெஷ். படத்துக்கு ரொம்ப பலம் சேர்க்குற ரொம்ப அழகான ஒரு இயல்பான ஒரு இளமையான முகம். 2 முகமே ரொம்ப அழகாக நடிச்சிருக்காங்க. ஈவன் நம்ம விக்ரம் பிரபுமே லீட் ரோலில் ரொம்ப நம்ம கதாநாயகன் எல்லாத்தையுமே ஒரு அருமையான ரோலில் நல்லா நடிச்சிருக்காங்க. வாங்க படம் எப்படி இருக்கு பார்ப்போம். படத்தை பொறுத்தளவு இப்போ விசாரணை இந்த மாதிரி நம்ம வெற்றிமாறன் படத்தை மெச்சு கொண்டாடுறோம். ஆனால் தமிழ் சினிமா மெச்சு கொண்டாட வேண்டிய மிக முக்கியமான படத்தில் ஒரு படம் இந்த படம் சரி. என்ன காரணம், வெறும் 3 கோடி பட்ஜெட்டில் எடுத்த படம் 30 கோடி வசூல் அதுக்கு மேலே போயிட்டு இருக்கு. படத்தில் டீட்டெயிலிங் ரொம்ப நல்லா இருக்குங்க. டீட்டெயிலிங்னா முக்கியமாக இந்த போலீஸ் வரக்கூடிய விஷயங்களில் ஏதாவது ஒரு விஷயம் உண்மைக்கு புறம்பாக போனாலும் சொதப்பலாக போயிடும். மதம் சம்மந்தமான விஷயத்தில் கொஞ்சம் மாறினா கூட அது வேறு விதமாக போயிடும். அதை ரொம்ப அழகாக கையாண்டுருக்காங்க. நிமிஷத்துக்கு நிமிஷம் அவர்களுடைய ட்விஸ்ட்டாக இருக்கட்டும், படத்தில் மனிதமும் உணர்வுகளும் மற்ற மனிதாபிமானமும் ரொம்ப அழகாக காமிச்சிருக்காங்க. அலாங் வித் லவ். முக்கியமாக அந்த கடைசியில் விக்ரம் பிரபு சொல்கிற வசனம் தான். அதாவது ஒவ்வொரு காவலருக்கும் ஒரு முக்கியமான அதாவது ஒரு குறைந்தபட்ச அதிகாரம் உண்டு. அந்த அதிகாரத்தை ஏழை எளியவர்களுக்கு நம்ம எப்படி பயன்படுத்துகிறோம் அதுதான் முக்கியம். இது போலீஸ்காரர்கள் மட்டும் இல்லைங்க, ஒவ்வொரு துறையில் இருக்க ஒவ்வொருத்தருக்கும், அது டாக்டர் இருக்கலாம், இன்ஜினியர் இருக்கலாம், வக்கீலாக இருக்கலாம், பேங்கராக இருக்கலாம், யாராக இருந்தாலும் ஒவ்வொரு மனிதருக்கும் ஒரு குறைந்தபட்ச அதிகாரம் ஒன்று இருக்கும். அதை நம்ம எளியவர்களுக்கு பயன்படுத்தணும். இதை சொல்கிறதுனாலே இந்த படம் ரொம்ப சிறப்பாக இருக்கிறதுனாலையும் ஐ ரெக்கமெண்ட் டு வாட்ச் திஸ் மூவி. படம் ரொம்ப நல்லா இருக்குது. நல்ல படம். தமிழ் சினிமாவில் ஒரு முக்கியமான படம். விஜய் சினிமா மிரரில் நம்ம அந்த படத்துக்கு என்ன மார்க் தரேன்னா 8 out of 10 தரேன். ஓகே, நெக்ஸ்ட் அடுத்த ஒரு ஃபில்மோட வர வரைக்கும் பாய்.